வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் நியூமெரிக்கல்ஸ் பார்க்குறோம். இந்த வீடியோவில் ஒரு 2 நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்குறோம். என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ ட்ரக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் accelerates uniformly at 2.0 meter per second square. At t equal to 10 seconds, a stone is dropped by a person standing on the top of the truck, which is 6 meter high from the ground. What are velocity, acceleration of the stone at t equal to 11 seconds? Neglect air resistance. தமிழில் ஓய்வில் இருக்கும் ஒரு சரக்கு வண்டி இயங்க தொடங்கி 2.0 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கம் அடைகிறது. தரையிலிருந்து 6 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வண்டியின் உச்சியில், சரக்கு வண்டியின் உச்சி தரைக்கும் சரக்கு வண்டியினுடைய உச்சிக்கும் உள்ள ஹைட் வந்து 6 மீட்டர். உச்சியில் இருக்கும் ஒருவர் t ஈக்குவல் டு 10 செகண்டில் ஒரு கல்லை கீழே போடுகிறார் எனில் t ஈக்குவல் டு 11 செகண்டில் கல்லின் திசைவேகம், கல்லின் முடுக்கம் என்ன? காற்று தடையை புறக்கணிக்க. இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டினை முதல்ல நோட் பண்ணிக்கங்க, இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ கொஸ்டினை நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல கிவன் என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஆக்சிலேட்ஸ். ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக் வந்து ஆரம்பத்தில் அதோட நிலை அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட், அதனுடைய அப்போ இனிஷியல் ஸ்பீடு வந்து 0, ஓய்வுலேருந்து இயங்க தொடங்குது இல்லையா? அப்போ இனிஷியல் ஸ்பீடு வந்து 0, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகிறப்ப அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகலை, ஆக்சலரேட் ஆகுது, முடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முடுக்கம் அடையுது? அந்த ட்ரக்கோட ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2.0. இதனுடைய முடுக்கம் வந்து 2.0 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது. இந்த ஆக்சலரேஷன், இவ்வளோ ஆக்சலரேஷன்லாம் என்னது, ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அது 10 செகண்ட், இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10 செகண்டில் எங்கேயோ இருக்குது, இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ட்ரக் வந்து இங்கே எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அதோடைய டாப்பில் இருந்து ஒரு பர்சன் இங்கே இருந்துட்டு ஒரு பர்சன் எப்போ அட்டு t ஈக்குவல் டு 10 செகண்ட், 10 செகண்டில் இங்கேருந்து ஒரு பர்சன் இந்த கல்லை வந்து ட்ராப் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறாரு. ஓகே, இப்போது இங்கே தான் கவனிக்கணும். இப்போ நான் சாதாரணமாக ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அது செங்குத்தாக கீழ் நோக்கி விழும். எங்கே ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வேர்ட்டிக்கலாக டவுனோடாக போகும், செங்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய ட்ரக்கு மேலே இருந்து ட்ராப் பண்ணுறாரு, கல்லை தூக்கி எறில ட்ராப் பண்ணுறாரு. ஆனால் இது இப்படி செங்குத்தாக இயங்குமா அப்படின்னா இயங்காது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரக்கு வந்து என்ன ஸ்பீடில் இயங்கிட்டு இருக்குமோ, இந்த அட் t ஈக்குவல் டு 10 செகண்ட், 10வது செகண்டில் இந்த ட்ரக்குக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஆரம்பத்தில் இதனுடைய ஸ்பீடு வந்து 0, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு செகண்டுக்கு 2.2 மீட்டர் பர் செகண்ட், அடுத்த செகண்டு 4 மீட்டர் பர் செகண்ட், அடுத்த செகண்டு 6 மீட்டர் பர் செகண்ட், அடுத்த செகண்ட் 8 மீட்டர் பர் செகண்ட், இப்படி ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப 10வது செகண்டில் என்ன ஸ்பீடு இருக்குமோ அந்த ஸ்பீடு எந்த இருக்கும், இந்த பர்சனுக்கும் இருக்கும். அப்போ அவர் கையில் வச்சுருக்கிற கல்லுக்கும் என்னது அந்த ஸ்பீடு இருக்கும். ஹரிசாண்டலாக அந்த ஸ்பீடு இருக்கும். கல்லை ட்ராப் பண்ணுறப்ப ஹரிசாண்டலாக ஒரு ஸ்பீடு இருக்கும். அது வந்து நம்ம UH அப்படின்னு வச்சுக்கோங்க, UH. அடுத்து வேர்ட்டிக்கலாக என்ன ஸ்பீடு? 2 ஸ்பீடு இருக்குது இந்த கல்லுக்கு. வேர்ட்டிக்கலானா டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, அதனால தான் அதனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், கீழே பிடிச்சி இழுக்குது, கிராவிட்டி வந்து கீழே பிடிச்சி இழுக்குது. அப்போ ட்ராப் பண்ணுறப்போ வேர்ட்டிக்கல் ஸ்பீடு வந்து 0, அவர் கையிலேருந்து விழுறப்ப வேர்ட்டிக்கல் ஸ்பீடு இனிஷியலாக கல் வந்து ஓய்வில் தான் இருக்குது இல்லையா? அதனால் வேர்ட்டிக்கலாக ஹரிசாண்டலாக இயங்கிட்டு இருக்கு. கல் வந்து அவர் கையில் கல் வச்சுருக்கும் போது ட்ரக்கு வந்து ஹரிசாண்டலாக இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ ட்ரக்கோட ஸ்பீடு என்னவோ, ஹரிசாண்டல் ஸ்பீடு என்னவோ அதே ஸ்பீடு கல்லுக்கும் ஹரிசாண்டலாக இருக்கும். ஓகே, வேர்ட்டிக்கல் ஸ்பீடு, கல்லோட வேர்ட்டிக்கல் ஸ்பீடு இனிஷியல் ஸ்பீடு, கிடைத்தல செங்குத்து வேகம்னு பார்த்து, சரி செங்குத்து ஆரம்ப வேகம்னு பார்த்தா வேர்ட்டிக்கல் ஸ்பீடு, இனிஷியல் வேர்ட்டிக்கல் ஸ்பீடு வந்து 0, கல் கையில் இருக்கிறப்ப 0. அது வந்து என்னது UVன்னு சொல்லலாம், அது வந்து 0. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஸ்பீடு இருக்குது. இந்த ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து என்ன ஆகும், இந்த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, ஹரிசாண்டல் கிடைத்தல வேகம் இருக்கு இல்லையா, கல்லோட கிடைத்தல வேகம், அது வந்து அவர் ட்ராப் பண்ணுறப்ப ட்ரக்கோட ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடு தான், அதுதான் வந்து கிடைத்தல வேகம், ஹரிசாண்டல் ஸ்பீடு. அது மாறாது. ட்ராப் ஒன்ஸ் கல்லை வந்து ட்ராப் பண்ணிட்டாருன்னா அந்த வண்டிக்கும் கல்லுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் வண்டி வந்து என்ன ஆகும், வண்டியோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸ்பீடு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செகண்டும் 2 மீட்டர் பர் செகண்ட் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு வண்டி நேராக போயிட்டுருக்கும். ஆனால் கல் வந்து என்ன ஆகும், எந்த பாதையில் போகும், கல் வந்து இப்படி ஒரு பரவல பாதையில் இப்படி வரும். ஏன்னா இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல யூஹெச், அது வந்து இப்படி கல்லை இழுக்கும். இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல செங்குத்து கூறு, அது வந்து கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ ஒரு பரவளைய பாதையில் தான் கல் வந்து வரும். ரைட். இப்போது நமக்கு வந்து அப்போ இந்த கிடைத்தல கூறு இருக்கு இல்லையா யூஹெச், அது வந்து மாறவே மாறாது. நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, இது வந்து மாறவே மாறாது, எல்லா இடத்துலையும் யூஹெச் தான். ஆனால் இந்த செங்குத்து கூறு இருக்குல்ல, ஆரம்பத்தில் செங்குத்து கூறு வந்து யூவி. டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சலரேட் ஆகும் இல்லையா, F = ma அக்கார்டிங் டு F = ma நியூட்டன் செகண்டில் தான். அப்போ என்ன ஆகும், இதனோட ஸ்பீடு வந்து இந்த செங்குத்து கூறு வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், கீழே வர இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இங்கே இருக்கிறப்ப அதனுடைய ஸ்பீடு வந்து வேறு இன்னும் அதிகமாக இருக்கும், இதை விட இங்கே இருக்கிறப்ப இன்னும் அதிகமாக இருக்கும், இப்படி அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, அட் t = 11 செகண்ட், 10வது செகண்டில் கல்லை ட்ராப் பண்ணுறாரு. ஓகே, அதுலேருந்து ஒரு செகண்ட் கழிச்சு, அதான் 11வது செகண்ட். 11வது செகண்டில் அட் t = 11 செகண்ட், அட் t = 11 செகண்ட் இந்த கல்லோட வெலாசிட்டி என்ன, இந்த கல்லோட ஆக்சலரேஷன் என்ன, முடுக்கம் என்ன, திசைவேகம் என்ன, முடுக்கம் என்ன, இதுதான் கொஸ்டின். ஓகே, அது ஒரு நல்ல கொஸ்டின். இது நம்ம அந்த நியூட்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவை நல்லா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ 11வது செகண்டில் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கல்லுக்கு 2 காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி 2 இருக்குது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று 2 கூறுகள் இருக்கு இல்லையா, திசைவேக கூறுகள் இருக்குது, அது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது. இந்த 2 காம்பனண்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இல்லை, அதில் கிடைத்தல கூறு வந்து மாறிலியாக இருக்குதுன்னு சொன்னேன். ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து எனது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போது 11வது செகண்ட்லேயும் நமக்கு வந்து எனது நல்லா கவனியும், t = 11 செகண்ட் அப்போவும் இந்த யூஹெச் வந்து மாறலை, யூஹெச் வந்து அதே தான். என்ன யூஹெச் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் நம்ம. யூஹெச்னா என்னது, இந்த ட்ரக்கோட ஸ்பீடு. இந்த 10வது செகண்டில் ட்ரக்கோட ஸ்பீடு என்ன, ஓகேயா, அதுதான் அந்த யூஹெச். ட்ரக்கோட ஸ்பீடு கல்லுக்கும் இருக்கும். இப்போ ஒரு கிரிக்கெட்டில் வந்து பவுலிங் போடுற ஒரு பந்து பார்த்தீங்கன்னா நின்ன இடத்துல இப்படி வந்து பந்தை தூக்கி எறிய மாட்டார் இல்லையா, கொஞ்சம் தூரம் பேக்கில் இருந்து ஓடி வருவார், ஓடி வந்து அதுக்கப்புறம் தான் பாலை வந்து தூக்கி வீசுவார். அது என்ன காரணம் அப்படின்னா, ஓடி வரப்போ அவர் என்ன ஸ்பீடில் ஓடி வராரோ அதே வேகம் வந்து என்னது பாலுக்கு இருக்கும். ப்ளஸ் அவர் தூக்கி எறிகிறார்ல அந்த வேகமும் சேர்ந்து பாலுக்கு வந்து என்னது இன்னும் வேகம் அதிகமாகும். அவர் நின்ன இடத்துலேருந்தே பாலை தூக்கி எறிஞ்சார்னா வேகம் கம்மியாக தான் இருக்கும் அந்த பாலுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரக்கு வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா பாலுக்கு வந்து என்னது அந்த ஆரம்ப திசை வேகம் இந்த யூஹெச் வந்து என்னது 0. ஆனால் ட்ரக்கு வந்து என்னது மூவிங்கில் இருக்குது. ட்ரக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவர் பர்சன் வந்து பால் அப்படி ட்ராப் பண்ணுறாருன்னா அதனுடைய கிடைத்தல வேகம் வந்து என்னது 0 தான். ஓகே, ஆனால் இது ட்ரக்கு மூவிங்கில் இருக்குது. அப்போ மூவிங்கில் இருக்கிறப்ப இந்த 10வது செகண்டில் அதுக்கு என்ன ஸ்பீட் இருக்குமோ அதே ஸ்பீடு எதுக்கு இருக்கும், இந்த யூஹெச் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இருக்கும். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான். என்னது v = u + at தான் வந்து ஃபார்முலா. ஓகே, அதாவது இந்த யூஹெச்ங்கிறது என்ன, அதுதான் இந்த v தான் யூஹெச். இப்போ நமக்கு ஆரம்பத்தில் வெலாசிட்டி, இந்த யூங்கிறது இனிஷியல் ஸ்பீட், ட்ரக்கோட ஆரம்ப திசைவேகம். இனிஷியல் ஸ்பீடு வந்து 0 இல்லையா. ஃபைனல் வினா ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம். இறுதி திசைவேகம்னா என்னது, இங்கேருந்து இங்கே 0லேருந்து 10வது செகண்ட் வரப்போ ட்ரக்கோட ஸ்பீடு என்ன. ஓகே, அதுதான் கல்லோட ஹரிசாண்டல் வெலாசிட்டி, கிடைத்தல திசைவேகம். ஸோ இந்த விக்கு பதிலாக நான் யூஹெச் போடுறேன். = 0 + a. ஆக்சலரேஷன் என்னது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் தான், 2 மீட்டர்/செகண்ட் ஸ்பீட். 2 டைம் என்னது 10வது செகண்ட். அப்போ 10 செகண்ட் 0லேருந்து 10வது செகண்ட்னா 10 செகண்ட் டைம் இன்டர்வல். அப்போ எவ்வளோ கிடைக்கும், யூஹெச் நமக்கு 0 + 20 இல்லையா, 0 + 20 20ன்னு கிடைக்கும். யூஹெச் = 20 மீட்டர்/செகண்ட் யூஹெச். அப்போ யூஹெச் தெரிஞ்சிருச்சு நமக்கு. இந்த ஸ்பீடு வந்து எப்போதுமே 20 மீட்டர்/செகண்ட் தான், எல்லா இடத்துலையும் 20 மீட்டர்/செகண்ட் தான், இது மாறாது. ஏன்னா இந்த டைரெக்ஷனில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல, எல்லாமே நியூட்டன்ஸு என்னது செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான், F = ma தான். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் தானே ஆக்சலரேஷன் இருக்கும். ஆக்சலரேஷன் ஆனது சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை, திசைவேகம் மாறலை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டைரெக்ஷனில் எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் பண்ணல. ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கலாக தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால் இது மாறாது, 20 மீட்டர்/செகண்டுங்கிறது எப்போதும் இருக்கும். அடுத்து இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி பார்க்கணும். அது வந்து
நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது எப்போ கண்டுபிடிக்கணும்? 11வது செகண்டில் எப்போ இருந்தால் 11வது செகண்டில் 10வது செகண்ட்லேயும் யூஹெச் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் தான், 11வது செகண்ட்லையும் யூஹெச் வந்து என்னது 20 மீட்டர் பர் செகண்ட் தான், அது மாறாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் அந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல, யூவி இருக்குல்ல, யூவின்னு சொல்ல முடியாது சரியா, ஆரம்பத்தில் யூவி ஓகேயா, இது வந்து மாறும் கீழே வர வர என்ன கல்லோட வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வந்து அதிகமாகிட்டே வரும். அப்போ 11வது செகண்டில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, 11வது செகண்டில் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா விவின்னு வச்சுக்கிறேன், வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி விவி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் 11வது செகண்ட் வச்சுக்கோமே. இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதையும் விஹெச்னு சொல்லலாம், ஆரம்பத்தில் யூஹெச் ஃபைனலாக விஹெச்னு சொல்லலாம். அது மாறல அப்படிங்கிறதுனால நான் யூஹெச்னே ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது வந்து மதிப்பு மாறுது, அதனால் ஆரம்பத்தில் யூவி, இப்போ விவி. யூனா இனிஷியல், வினா ஃபைனல். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த 11th செகண்டில் இந்த விவி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. யூவினா இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, ஆரம்ப செங்குத்து திசைவேகம். விவினா ஃபைனல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, இறுதி செங்குத்து திசைவேகம். அதுக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், v = u + at. இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். இப்போ வினா ஃபைனல் வெலாசிட்டி, நமக்கு இந்த கேஸ்க்கு ஃபைனல்னா என்னது விவி = இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னது யூவி ப்ளஸ் இது வந்து என்னது டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கத்தினால தான் அந்த முடுக்கம் இருக்குது, இதனுடைய வேகம் வந்து அதிகமாகுது. புவியீர்ப்பு முடுக்கம் வந்து g. ஓகே, டைம் வந்து t அப்படியே இருக்கட்டும். இப்போ சைன் பார்க்கணும். நம்ம எப்போதுமே அப்வர்டுனா பாசிட்டிவாக எடுத்துக்குவோம், டவுன்வர்டுனா நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த வெலாசிட்டி பாருங்கள், இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி டவுன்வர்டாக இருக்குது, அப்போ அதுக்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம். இந்த ஜி புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டாக இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுக்கலாம், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மைனஸ் விவி = யூவி என்னன்னு சொன்னோம், இனிஷியலாக வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. அவர் ட்ராப் பண்ணுறப்ப வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி செங்குத்து திசைவேகம் வந்து எனது கல்லுக்கு 0. அப்போ 0 மைனஸ் ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கிறேன், 9.8 10ன்னு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி, இன்ட்டு டி. டீனா என்னது டைம் இன்டர்வல். இப்போ எவ்வளோ எடுக்கணும்? இப்போ இந்த விக்கும் ஈக்கும் உள்ள யூங்கிறது எப்போ t = 10 செகண்டில் ட்ராப் பண்ணுறப்ப, விங்கிறப்ப 11th செகண்டில் 11வது செகண்ட். இது 10வது செகண்ட், இது 11வது செகண்ட். இது 10வது செகண்டில், இது 11வது செகண்ட். அப்போ எவ்வளோ டைம் இன்டர்வல்? 1 செகண்ட் தான் இல்லையா. அப்போ இங்கே வந்து என்னது 1ன்னு போடணும், 11ன்னு போட்டக்கூடாது, 1. வெலாசிட்டி எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆகுது? யூங்கிறது எப்போ 10வது செகண்டில், பிங்கிறது எப்போ 11வது செகண்டில். அப்போ எவ்வளோ டைம் இன்டர்வல்னா 1 செகண்ட் தான். அப்போ மைனஸ் விவி = என்னது 0 மைனஸ் 10 × 1 10, அப்போ மைனஸ் 10, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ விவி = இந்த சைன் வந்து முக்கியம், பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த இடத்துல அதுக்கு 2 காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்குது, யூஹெச் ஒன்று, விவி ஒன்று இருக்குது. விவி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து ஆக்ட் பண்ணுது, பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. அப்போ ரிசல்ட்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டோட ரிசல்ட்னு என்னது? அதுதான் என்னது இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி வி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? v = 2 வெலாசிட்டி, ஒன்று வந்து யூஹெச், இன்னொன்று வந்து விவி. ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ ரிசல்டன் வெலாசிட்டி v கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா? 2 வெக்டார் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா அப்படி ரிசல்டன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா? r = √p² + q². அதே மாதிரி தான் இங்கே uh² + vv². அப்போ என்ன வரும்? √uh எவ்வளவு? 20. அப்போ 20² + vv எவ்வளவு? 10. அப்போ 10². அப்போ எவ்வளோ வரும்? 20² 400, 400 + 100 500ன்னு வரும். 500 √500. இதை வந்து என்ன எழுதலாம்? 100 × 5ன்னு எழுதலாம். 100 × 5 √5 100 × 5. அப்போ √100 வந்து 10. அப்போ 10 × √5ன்னு எழுதலாம். அப்போ ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிறேன். v வேல்யூ எவ்வளவு? 10 × √5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஒரு இதுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல இதை நோட் பண்ணிக்கணும். ரைட், இது நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஆக்சலரேஷன் என்ன, முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கல்லோட முடுக்கம் 11வது செகண்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, இப்போ 11வது செகண்டில் கல் எங்கே இருக்குது? இன் ஏர் இல்லையா. அந்த பர்சனோட கையை விட்டு கீழே வந்துருச்சு. அந்த பர்சனுக்கும் வண்டிக்கோ அல்லது பர்சனுக்கோ இந்த கல்லுக்கோ சம்மந்தம் கிடையாது இல்லையா. பர்சன் வண்டி அவங்க அப்படியே போயிடுறாங்க நேராக, கல் தனியாக வந்துடுது இல்லையா. காற்றில் தான் இயங்கிட்டு இருக்கு டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்
இந்த ஸ்டோன் வந்து என்னதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் இயங்கிட்டு இருக்குது, புவியீர்ப்பு முடுக்கத்தில் தான் இயங்குது. அதனால் இந்த வண்டியோட முடுக்கத்துக்கும் இந்த கல்லோட முடுக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்போ ஒன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கல்லோட முடுக்கம் வந்து என்னது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாயிருது. இந்த வண்டியோட முடுக்கத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கல் வண்டியிலே இருக்கிற வரையும் தான் என்னது அதில் புவியீர்ப்பு முடுக்கமும் ஆக்ட் பண்ணும், இந்த வண்டியோட முடுக்கமும் ஆக்ட் பண்ணும். அப்போ தான் நம்ம என்னது ரிசல்ட்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒன்ஸு வண்டியை விட்டு வெளியில் கல் வந்துருச்சு அப்படின்னா அந்த கல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புவியீர்ப்பு முடுக்கத்தில் தான் இயங்குது. அப்போ அந்த கல்லோட முடுக்கம் என்னன்னு கேட்டால் எத்தனாவது செகண்டில் கேட்டாலும் சரி, 11வது செகண்டில் 15வது செகண்டில் எத்தனாவது செகண்டில் கேட்டாலும் அதனுடைய முடுக்கம் வந்து என்னது ஜி தான், புவியீர்ப்பு முடுக்கம் தான். ஸோ ரெண்டு இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. பி வந்து எவ்வளவு 10 × √5 கண்டுபிடிச்சிருக்கோம், √5 m/s ஃபஸ்ட்டு ஏக்கு. பி வந்து என்னது ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமம், ஜிக்கு சமம் 9.8 m/s² ஆர் 10 m/s²ன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். ஓகே, இதை நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் என்சிஆரில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின். A man of mass 70 kg stands on a weighing scale or weighing machine in a lift which is moving. அதில் நிறைய கேஸ் இருக்குது, 4 கேஸ் இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூவிங் அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 m/s, டவுன்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் 5 m/s², அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் 5 m/s². வாட் வுட் பி த ரீடிங்ஸ் ஆன் ஸ்கேல் இன் ஈச் கேஸ்? அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா, வாட் வுட் பி த ரீடிங் இஃப் த லிஃப்ட் ஹர்ட்டில்ட் டவுன் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி? தமிழில் சொல்லணும்னா, ஒரு மின் உயர்த்தியின் உள்ளே எடை அளவீட்டு கருவியின் மீது 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் நிற்கிறார். மின் உயர்த்தி ஃபஸ்ட்டு 10 m/s மாறா வேகத்தில் மேல் நோக்கி இயங்கும்போது ஒரு கேஸ். அடுத்த கேஸ் 5 m/s² மாறா முடுக்கத்தில் கீழ் நோக்கி இயங்கும்போது. அடுத்து 5 m/s² மாறா முடுக்கத்தில் மேல் நோக்கி இயங்கும்போது எடை அளவீட்டு கருவி காட்டும் அளவுகள் என்னென்ன? இந்த 3 கேஸ்லையும் எடை அளவீட்டு கருவிகள் காட்டக்கூடிய அளவீடுகள் என்னென்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 4வது கேஸு, மின் உயர்த்தியானது அருந்து புவியீர்ப்பு விசையால் தங்குதடையின்றி கீழே விழும்போது அளவீடு என்ன? இந்த 4 கேஸுக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கணும். ஓகே, முதல்ல கொஸ்டினை நோட் பண்ணிங்க, சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வெயிட் மெஷின் உள்ளே இருக்குது, லிஃப்ட்டு உள்ளே இருக்குது. இது வந்து வெயிட் மெஷின் வச்சுக்குவோம். அது வந்து ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த வெயிட் மெஷின் மேலே ஒரு பர்சன் நிற்கிறாரு. அவருடைய நிறை வந்து கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து எவ்வளவு 70 kgன்னு கொடுத்துருக்காங்க, 70 kg மாஸ். ஓகே, இப்போது இவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, வெயிட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த வெயிட் மிஷின் காட்டுற ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். வெயிட் மிஷின் அவருடைய வெயிட் எவ்வளோன்னு காமிக்கும் இல்லையா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு கேஸ் அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 m/s சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 m/s. அப்போ வெயிட் மிஷின் வந்து அப்வர்டாக மூவ் ஆகுது. யூனிஃபார்ம் ஸ்பீடு 10 m/s. ஸ்பீடு வந்து v = 10 m/s சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடு, மாறா வேகம். மாறா வேகம்னா ஆக்சலரேஷன் வந்து என்னது 0. ஆக்சலரேஷன் வந்து 0, முடுக்கம் வந்து கிடையாது. திசைவேகம் மாறலை அப்படின்னா முடுக்கம் 0. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ரைட், இப்போ வெயிட் மிஷின் உள்ள நிற்கிறவரோட வெயிட்டை வந்து எவ்வளோங்கிறது வெயிட் மிஷின் காமிக்கும். அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, இந்த பர்சனோட வெயிட், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இவர் மேலே ஆக்ட் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எர்த்து இவர் மேலே ஆக்ட் பண்ணுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, அது வந்து டவுன்வேர்டாக எம்ஜின்னு சொல்லுவோம். அதான் வெயிட்டுன்னு சொல்லுவோம், எம்ஜி. ஓகே, அது டவுன்வேர்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போது இந்த வெயிட் மிஷின் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். இந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் நமக்கு. ஓகே, நார்மல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு செங்குத்து எதிர்விசையை இதுக்கு வந்து கொடுக்கும். அது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும், அப்வர்டாக ஆக்ட் பண்ணும், வெர்டிகலி அப்வர்ட். இந்த ரியாக்ஷன் தான் இந்த வெயிட் மிஷின் காட்டுற ரீடிங். ஓகே, அப்போ இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இங்கே நம்ம இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அப்போ இந்த என்டையர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
இதில் ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனோட இரண்டாம் விதிப்படி நெட் ஃபோர்ஸ் என்ன, எஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து ஈக்குவல் டு அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, அதான் எஃப் நெட்டுன்னு சொல்கிறேன். எம் இன்ட்டு ஏ, எம்ங்கிறது இந்த பர்சனோட நிறை மாஸ் இன்ட்டு ஏங்கிறது இந்த இது. இங்கே இந்த எஃப் நெட்டுன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது இல்லையா. ஒன்று வந்து அப்போர்டு, இன்னொன்று டவுன்வேர்டு. அப்போர்டு வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஆர் ப்ளஸ் ஆர். டவுன்வேர்டு வந்து நெகட்டிவாக எடுக்கணும், மைனஸ் எம்ஜி. ஓகே, அப்போ ஈக்குவல் டு எம்ஏ, இது தெரியும். இப்போ ஆர் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த ஏ தான் என்னது, இது அது ஜீரோ இல்லையா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே போகுது. ஸோ ஏ ஜீரோ, அப்போ ஜீரோ இன்ட்டு எனிதிங் இது வந்து என்னது, ஜீரோ ஆயிடும். இது ஃபுல்லாக ஜீரோ. அப்போ ஆர் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோனா, ஆர் மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் எம்ஜி. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னது, எம் வந்து 70 இன்ட்டு ஜி வந்து 9.8, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 10ன்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து 700 நியூட்டனுக்கு தெரியும். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஆனால் வெயிட் மிஸ்ஸிங் ஸ்கேல் வந்து எப்படி அதுக்கு காலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னா 700 நியூட்டன்னா 70 காமிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய மாஸ் வந்து எவ்வளவு, 70 kg. ஓகே, 70 kgன்னு காமிக்கும். இப்போது இந்த கேஸில் அடுத்து வந்து செகண்ட் கேஸ், இதே பிரின்சிபிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பண்ண தெரியும், இந்த கான்செப்ட் தெரியும். இப்போ செகண்ட் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டவுன்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் 5 m/s சொல்லியிருக்காங்க. இப்போது செகண்ட் கேஸு டவுன்வர்ட், லிஃப்ட் வந்து டவுன்வர்டாக மூவ் ஆகுது. ஆக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் வேல்யூ முடுக்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 5 m/s சொல்லியிருக்காங்க. இப்போது அதே வெயிட் மிஷின் இருக்குது, அது உள்ளே வந்து பர்சன் நிற்கிறாரு. இவர் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் என்னது, எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது. இதுக்கான ரியாக்ஷன் வெயிங் மிஷின் வந்து கொடுக்கும். எனக்கு கீழே அழுத்துறாரு இல்லையா, அதுக்கு ரியாக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆர் அப்போர்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே கேஸ் எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ எழுதுனோம்னா என்னது, எஃப் நெட்டுங்கிறது என்னது, எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் நெட்டுங்கிறது ஆர் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம்ஏ. நமக்கு ஆர் தான் வேணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு, இப்போ இன்னொரு இது பாருங்கள், இந்த ஏ வந்து டவுன்வேர்டாக தான் இருக்குது. அப்போ அதுவும் நெகட்டிவ். எப்படி எஃப் வந்து டவுன்வேர்டு இதனால் நெகட்டிவ் போடுறோமோ, அந்த ஏவும் வந்து எனக்கு டவுன்வேர்டாக இருக்கணும் நெகட்டிவ். அப்போ இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரணும், இதை விட்டுறக்கூடாது. அப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே மைனஸ் எம்ஏ இருக்குது, இந்த மைனஸ் எம்ஜி இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் எம்ஜி ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு எம் காமனாக வெளில எடுத்துருவோம். இங்கே ஜி ப்ளஸில் இருக்குது, ஜி ஏ மைனஸில் இருக்குது, அப்போ ஜி மைனஸ் ஏ. அப்போ ஆர் ஈக்குவல் டு எம் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 70 இன்ட்டு ஜி வந்து 10ன்னு வச்சுக்கலாம், ஏ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 70 இன்ட்டு எவ்வளோ, 10ல் 5 போச்சுன்னா 5, அப்போ 7 35 அப்படின்னா 350 நியூட்டன். ரியாக்ஷன் வந்து 350 நியூட்டன்னா வெயிட் மிஷினோட ரீடிங் வந்து எவ்வளோ காமிக்கும்னா 35 கிலோகிராம் காமிக்கும் இல்லையா. அந்த 10 எடுத்துடணும், ஜி வேல்யூ ஸ்மால் ஜி வேல்யூ 10 எடுத்துட்டா 35 kg அப்படின்னு காமிக்கும் இந்த கேஸில். அடுத்து வந்து தேர்ட் கேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்போர்டு வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் 5 m/s சொல்லியிருக்காங்க. இதே ஆக்சலரேஷன் தான், 5 m/s தான். ஆனால் லிஃப்ட் வந்து அப்போர்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ வந்து அப்போர்ட் வேல்யூ வந்து 5 m/s தான், ஆனால் அப்போர்டாக மூவ் ஆகுது. இப்போ அதே வெயிட் மிஷின் உள்ள பர்சன் நிற்கிறாரு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஜி, நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆர் அப்போர்ட். இப்போ என்னது, எஃப் நெட் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் நெட்டுங்கிறது என்னது, ஆர் மைனஸ் எம்ஜி, அப்போர்டு ஆர் ப்ளஸ் டவுன்வேர்டு இது மைனஸ். அப்போ ஆர் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு, இங்கே ஏ வந்து பாருங்கள் அப்போர்டாக இருக்குது பாசிட்டிவ், அப்போ எம்ஏ. அப்போ என்ன வரும், ஆர் ஈக்குவல் டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும், மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் போகுது, ஆல்ரெடி எம்ஏ இருக்குது, எம்ஏ மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் எம்ஜி ஆகிடுது. அப்போ ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜி. அப்போ என்ன வரும், ஆர் ஈக்குவல் டு எம் எவ்வளவு 70 kg இன்ட்டு ஏ 5ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 10. அப்போ என்ன வரும், 70 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 70 இன்ட்டு 15, 7 15 105 ஒரு 0. இப்போ 1050 நியூட்டன். ஃபோர்ஸ் வந்து 1050 நியூட்டன். அப்போ ரீடிங் வந்து என்ன காமிக்கும் அது அப்படின்னா, இந்த 10 எடுத்துட்டா 105 kgன்னு காமிக்கும். பாருங்கள்,
நோ ஆக்சலரேஷன்னா ஆக்சலரேஷனே இல்லை அப்படின்னா இவருடைய ஒரிஜினல் மாஸ் என்னவோ அதை காமிக்குது 70 kg அதை காமிக்குது. டவுன்வர்டு ஆக்சலரேஷன்னா கம்மியாக காமிக்குது, கிட்டத்தட்ட பாதி ஆயிடுது இல்லையா. 5 m/s ஆக்சலரேஷனில் போகிறப்ப 35 kg தான் காமிக்குது. அப்வர்டு ஆக்சலரேஷன்னா என்னது, ஒரு 35 kg அதிகமாக காமிக்குது. 70 + 35 105 kg காமிக்குது இல்லையா. இது பார்க்கணும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நோட் பண்ணிக்கங்க, எரேஸ் பண்ணிக்குவோம். லாஸ்ட் ஆப்ஷன் டி. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டி என்னென்னா, அந்த வெயிட் மிஷின் வந்து இந்த ரோப் இருக்கும் இல்லையா, இது கட் ஆயிடுது. கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அப்படியே கீழே விழும் டியூ டு கிராவிட்டி. அப்போ இதனுடைய ஆக்சலரேஷன் வந்து என்னது, ஜிக்கு ஈக்குவல் ஆயிரும். எர்த்தோட கிராவிட்டியில் இயங்குது, A = G. அப்போது வெயிட் மிஷின் உள்ளே இருக்குது, இந்த பர்சன் வந்து உள்ளே நிற்கிறாரு. இப்போ ஃபோர்ஸ் வந்து mg, ரியாக்ஷன் வந்து என்னது R. இந்த ரியாக்ஷன் என்னவாக இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வெயிட் மிஷின் என்ன ரீடிங் காமிக்கும் அப்படின்னா, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். Fnet = ma. ஓகே, Fnetனா அப்வர்ட் ரியாக்ஷன் வந்து R மைனஸ் டவுன்வர்ட் F வந்து mg. R மைனஸ் mg = m இன்ட்டு இந்த A வந்து என்னது = G இல்லையா. இது வந்து என்னது டவுன்வர்டாக தான் இருக்குது. அப்போ டவுன்வர்ட்னா என்னது, மைனஸ் வந்துடும். இங்கே வந்து மைனஸ் வந்துடும், ஏன்னா இது டவுன்வர்டாக இருக்கிறனால மைனஸ், இது டவுன்வர்டாக இருக்கிறனால மைனஸ் போட்டிருக்கும். இப்போ R இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் mg இருக்குது, இந்த மைனஸ் mg அந்த பக்கம் கொண்டு வரும், ப்ளஸ் mg ஆயிடுது. அப்போ R = மைனஸ் mg ப்ளஸ் mg 0. அப்போ ரியாக்ஷன் வந்து 0. அப்போ வெயிட் மிஷின் வந்து இந்த இது அருந்து கீழே விழுறப்ப வெயிட் மிஷின் காமிக்கிற ரீடிங் வந்து 0 அப்படின்னு காமிக்கும். இதுதான் நம்ம வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்போ வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட் வந்து ஜிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்து 0. அப்போ வெயிட்லெஸ்னஸ் அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுவார். இவ்வளோதான், இதை நோட் பண்ணி